பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காணப்படுகிறவைகளை நோக்கி இருக்கவில்லை, காணப்படாத நித்தியத்தை நோக்கி இருக்கிறபடியினாலே நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் காணாததை நம்புகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடியினாலே நாம் காணாததை நம்புகிற அந்த ஆசீர்வாதம், நம்முடைய நம்பிக்கை முழுமை பெறுவதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கமடைய மாட்டார்கள், புது பலன் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த காலை வேளையிலே உலகத்திலே நமக்கு உபத்திரவம் இருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் அந்த உலக உபத்திரவங்களை ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அந்த உபத்திரவம் உங்களை சேதப்படுத்தவே முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உபத்திரவங்களை குறித்து நாம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அந்த உபத்திரவங்களை ஜெயித்து விட்டார். அவர் நம்மோடு கூட இருந்து நாமும் ஜெயம் பெற்று முன்னேறி செல்ல நமக்கு உதவி செய்வார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உபத்திரவம் வரும் பொழுது நாம் இன்னும் பொறுமையாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அது நமக்கு பொறுமையை கொடுக்கிறது, அந்த பொறுமை பரீட்சையை கொடுக்கிறது, அந்த பரீட்சை நமக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. சில சோதனைகள் உபத்திரவத்தின் ஊடாக வரும் பொழுது அது நமக்கு இன்னும் அதிகமாய் கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் உபத்திரவத்தை குறித்து நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகிற நித்திய மகிமைக்கு, மாறாத அழிவில்லாத தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அது
மேன்மையான ஒரு மகிமை, அதற்கு நாம் ஒப்பிடவே முடியாது. இந்த காலத்து பாடுகள் சீக்கிரமாய் நம்மை விட்டு கடந்து போகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறார். அது லேசான உபத்திரவம். உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவம் லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நம்மை விட்டு நீங்கிவிடும். அது மிகவும் அதிகமான கன நித்திய மகிமையை நமக்கு கொண்டு வருகிறது. 1 பேதுரு 4:13 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் என்று இங்கே வேதம் சொல்லு. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் களிகூர்ந்து மகிழுவோம். ஆகவே பாடுகளை குறித்து, உபத்திரவங்களை குறித்து ஒருபோதும் நாம் கலக்கமடைய வேண்டாம். ஏனென்றால் தேவ மகிமை வெளிப்படும் பொழுது நாம் எல்லாரும் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால், நாம் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். காரணம், நமக்கு நித்திய மகிமையை அது கொண்டு வருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் பல பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து வரலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களை சேதப்படுத்தவே முடியாது, அது உங்களை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், அதை நான் ஏற்கனவே ஜெயித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உபத்திரவ நேரங்களிலே ஆண்டவரை அதிகமாய் மகிமைப்படுத்துவோம், பொறுமையாய் காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தருவார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கடந்து போய்கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன், இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமாய் உன்னை விட்டு மறைந்து போகும். உனக்கு நித்திய கன மகிமை அது கொண்டு வரும் என்று ஒவ்வொருவரை நீ தேற்றி பலப்படுத்துகிறபடியினால் உமக்கு நன்றி. அந்த விசுவாசத்தோடு இன்னும் முன்னேறி செல்ல மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.